இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்கள், அவர் இந்த உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? நம்ம எப்படி பார்லிமென்ட் சொல்றாங்க கென்செட். அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, அடுத்த ஸ்டேஜ் என்னங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா எல்லா ஹோஸ்டேஜஸ், உடல்கள் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஏன்னா கடைசி உடல்கள் கூட குடுத்துட்டாங்க. ஹமாஸ் தரப்புன்னு தேடி கண்டுபிடிச்சு குடுத்துட்டாங்க. இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்னங்க? ஹமாஸ டிஸ்மேண்டில் பண்றது தான். டிமிலிட்டரைஸ் பண்றது தான் காசால நம்மளோட அடுத்த பெரிய ஸ்டேஜ். இது பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு. இந்த ரீஜியனே வந்து பார்த்தா ஸ்டேபிளா இருக்கும். நல்லா கிளீனா இருக்கும். நீட்டா இருக்கும். ஸோ அதனால அடுத்த ஸ்டேஜ்ங்கிறது டிஸார்ம் பண்றது தான் ஹமாஸ். அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு ஈஸியான வழி. இல்ல கஷ்டமான வழி. மொத்த காசாவும் டீமிலிட்டரைஸ் பண்ண போறோம். புரியுதுங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்பதான் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிய நோக்கி நம்ம முடியும். அவங்க டினை பண்றதுக்குலாம் இதுல ஒண்ணும் இல்ல. அடுத்த ஸ்டேஜ் இதுதான். அது மட்டும் இல்லாம, ஈரான் இருக்கிறாங்க இல்லையா? திரும்பவும் இந்த ஆக்சஸ்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி ஈரான் ஏதாவது செஞ்சாங்க, ஏதாவது அட்டாக் பண்றாங்கன்னா, மிக பெரும் மிஸ்டேக்கா மாறிரும். நாங்க அட்டாக் பண்றோம் தெரியுமா? ஃபோர்ஸ்ஃபுல்லா அட்டாக் பண்ணுவோம். இதுவரைக்கும் பார்க்காத அளவுல பயங்கரமான அட்டாக் இருக்கும் ஈரான் மேல. அப்படிங்கும்போது இஸ்ரேல் தரப்புல இருந்து கடுமையான மிரட்டல்கள் போகுது. ஏன் இந்த ஆக்சஸ்லாம் வந்து ரீவோக் பண்றாங்க ஈரான் அப்படிங்குள்ள இஸ்ரேல் தரப்பு வந்து இப்படி பயப்படுறாங்க அப்படின்னா, ஹிஸ்புல்லாவோட செக்ரட்டரி ஜெனரல் நயீம் கொசேம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. இது போல எங்களோட கமேனி அவர்கள் யாராவது கை வச்சீங்கன்னா, அது எல்லாத்துக்கும் த்ரெட் தான். ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. நாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ ஈரான் மேல கை வச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. நாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவோம். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. நாங்க நியூட்ரலாலாம் இருக்க மாட்டோம். ஆக ஈரானுக்கு எகெயின்ஸ்ட் அக்ரஷன் இதுன்னு அப்படிங்கிறனால அவர் தரப்புலருந்து பல ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ ஹிஸ்புல்லா தரப்புலருந்து வந்து பண்ணா கிளியரான ஒரு வார்னிங் வந்துருச்சு. அடுத்து ஈராக் ரெசிஸ்டன்ஸ் அடுத்த பிஎம்எஃப் பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் ஈராக்ல இருக்கிறவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ ஆயில் ஃபீல்டு கல்ஃப்ல இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்டு அமெரிக்கா எடுக்கிறீங்கல்ல, அதெல்லாம் தப்பிச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அடிப்போம். ஈரான் மேல அக்ரஷன்னா கண்டிப்பா அடி விழுகும். அமெரிக்காவோட பேசஸ், அமெரிக்காவோட எம்பசிஸ், எந்தெந்த நாடுகள்லாம் அமெரிக்காக்கு உதவியா இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஆயில் நீங்க எடுக்கிறீங்களோ அமெரிக்கா, வாங்குறீங்களோ அமெரிக்கா, எல்லா பக்கத்துலயும் அடிப்போம். இந்த ஏரியால நாங்க எல்லா பக்கத்துலயும் அடிப்போம் அப்படிங்கிறது போல ஈராக்கோட ரெசிஸ்டன்ஸ் தரப்பு வந்து மிரட்டல்கள் வந்துருச்சு. அஃபீஷியலாவே எழுத்துப்பூர்வமா மிரட்டல்கள் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள். நேத்துலேருந்தே இதெல்லாம் பெருசா எல்லாரும் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இல்லன்னா யுஏஇ வந்து பார்த்தீங்கன்னா, திடுதிப்புன்னு வந்து எங்களோட ஸ்பேஸ், டெரிட்டரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அலோவ் பண்ண விட மாட்டோம். சவுதி தரப்புன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. பெருசா அவங்க எதுவும் அலோவ் பண்ற மாரி தெரியல. ஆனா யுஏஇ தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களோட ஏர் ஸ்பேஸ், டெரிட்டரி, வாட்டர்ஸ் எங்களோட வாட்டர்ஸ்ல இருந்து கூட எந்த ஒரு மிலிட்டரி ஆக்ஷனும் வந்து ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடாதுன்னு யுஏஇயோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஆனா சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணாப்லலாம் இருக்கு. ஏன்னா யுஏஇ இருக்கிறாங்க இல்லையா? விஹார் டிஹெச்சி 6400ங்கிற ட்வின் ஆட்டர். துபாய் கோஸ்ட் ஆஃப் துபாயில வந்து பார்த்தீங்கன்னா, பறந்துகிட்டு இருக்கு. எதுக்காக பறக்குது? உளவு வேலைய பார்க்கவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ரெஸ்ட் எடுக்கும்போது, அதான் அமெரிக்காவோட P-8A பொசைடன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அப்படியே பறக்குது. ஸோ மாறி மாறி வந்து பண்ண உளவு வேலைகள் இது எப்படி இங்க வெனிசுவேலாலயோ அதே போல இங்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நின்னோடனே மாறி மாறி உளவு வேலையை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஈரான் ஒன்றும் வெனிசுவேலா இல்லப்பா. அமெரிக்காவோட விமானங்கள் பறக்குதுன்னா, இங்க ஈரானோட ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வடக்கு அரேபியன் சீல வந்து பார்த்தீங்கன்னா, பறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அமெரிக்கா வந்து பண்ணா அத அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அ ஈரான் வந்து அமெரிக்காவோட நேவல் அசெட்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ பண்ணிற முடியாது. இவங்க உளவு வேலை பார்க்குறாங்க, அவங்களும் உளவு வேலைய பார்க்கத்தான் செய்வாங்க. இதுல என்னன்னா, அ அ ஒரு சைடுல வந்து பண்ணா அமெரிக்காவோட விமானங்கள் பறந்துட்டு இருக்கு. இந்த சைடு ஈரானோட ட்ரோன்கள் பறந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, மாறி மாறி நீ பெருசா, நான் பெருசா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் நான் சளைச்சவன் இல்லடா, வந்தீன்னா அப்புறம் பார்றா அப்படிங்கிறது போல, அவங்க ரெடியா தான் இருக்காங்க. வெறிகுண்டு தான் இருக்காங்க. வா கை வை வா அப்படிங்கிறது போல. ஸோ இஸ்லாம் ரெவல்யூஷனரி காட் கார்ப் வந்து பார்த்தீங்கன்னா, பெலரூஸோட வாஸ்டாக் 1 ரேடார வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்திருக்காங்க. டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான் ஃபுல்லாவே. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரஷ்யாவோட ஆயுதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு. இது எதுக்குன்னா ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. 2 டைமென்ஷனல் ரேடார் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ 360 கிலோமீட்டர் தொலைவுல அதுவும் உயரம் 30லேருந்து 35 கிலோமீட்டர் உயரத்துல பறக்கக்கூடிய அந்த பொருட்கள் மிசைலா இருக்கலாம், ட்ரோன்களா இருக்கலாம், விமானங்களா இருக்கலாம். ஸோ இது போல தாழ்வா பறக்குது அப்படின்னா, இது வந்து லோ ஃப்ளையிங் ரேடார்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ரேஞ்சுன்னு வச்சுக்கலாமே, மிட் ரேஞ்சுன்னு வச்சுக்கோமே.
ஸோ இந்த ரேடார் வந்து பண்ண ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். ஸோ ஈரான் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. ரேடார்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈரானும் ஃபுல்லாவே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மேல நேவல் பிளாக்கேட் போட்டுறலாமா? அப்படிங்கிறது போல வந்து பண்ணா, அவர் தரப்பு வந்து யோசிக்கிறதா செய்திகள் வர. ஈரான் தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அவனை எவனும் வண்டி ஓட முடியாது. நான் பிளாக்கேட் போட்டுரும் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து ஒரு மிரட்டல். யமன் தரப்புல இருந்து என்ன மிரட்டல், பாபெல் மண்டல் ஸ்ட்ரைட் ரெட்க செங்கடலை எவனும் வண்டி ஓட முடியாது பாத்துங்க அப்படிங்கிற போல அவங்க ஒரு மிரட்டல். மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மிரட்டல். அப்புறம் அவங்க ஈராக்ல ஆல்ரெடி இங்க இருந்து எவனும் ஆயில் எடுக்க முடியாது, பிரிச்சு மேய்ஞ்சிடு அப்படிங்கிறதுனால அங்க ஒரு மிரட்டல். ஸோ மாறி மாறி வந்து பண்ண மிரட்டல்கள் இருக்கு. யாரு இதுல ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். எதிர்காலம் அதை பொறுத்தே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மிடில் ஈஸ்ட் அது சாரா அவர்கள் சிரியாவோட தலைமை இருக்கு இல்லையா? ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்கோக்கு இன்னைக்கு ஜனவரி 28 போறாரு. அதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாரு. இப்போ இவர் போகக்கூடிய நபர் என்ன பேச போறார்? என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது? ஏன்னா இந்த குர்திஸ்தான் இருக்காங்க இல்லையா, எஸ்டிஎஃப் ஆல்ரெடி ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலயோ அதே போல தபக் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரியா அவங்க புதுசா வந்து உள்ள வந்து கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அங்க பையன்லாம் குர்திஸ்தான் இந்த ஒய்பிஜி பிகேகே இவங்களாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க சிரியா. குர்திஸ்தானோட மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ரஷ்யாவோட விமானங்கள் டச் டவுன் ஆச்சுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? நான் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது, நேத்திக்கே வரக்கூடிய செய்திகள் இது. ரஷ்யாவோட விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐஎல் ரக விமானம் வந்துச்சு இல்லையா? அந்த பேஸ்ல இருந்து வித்ட்ரா பண்றதுக்காக வந்து பண்ணா வந்திருக்காங்க ரஷ்யா. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ஷி ஏர்ஃபீல்ட்ல வந்து பண்ண இருந்திருக்கும். ஸோ வடகிழக்கு சிரியால இருக்கக்கூடிய ஏர்ஃபீல்டு இது எஸ்டிஎஃபோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. இப்போ அப்படிதான் இருக்கு. முழு சிரியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. ஸோ அந்த ஏர்ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போறதுக்காக IL-76 ரக டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர் வந்து பண்ணா வந்திருக்குன்னு குர்திஸ் மக்களோட மீடியாக்கள் வந்து பண்ண ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா அங்கிருந்து இவாக்குவேட் ஆகுறாங்க. அமெரிக்காவோட உதவிகள் இல்லை. ஆனாலும் அங்க சண்டைகள் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ தொடர்ந்து எஸ்டிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா சிரியன் அரப் ஆர்மி SAAன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருப்போம். பஷ்ரர் அசாத் அவர்களோட காலம் இருக்கும்போது HTS, SAA, SDF இது போல பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த SAA ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பொசிஷன்ஸ். இந்த கம்ஷி கண்ட்ரி சைட்ல இருக்கக்கூடிய பொசிஷன்ஸை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ராக்கெட் ஆர்ட்லரி அட்டாக்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்த YPG இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க தொடர்ந்து ஆர்மர்டு வெஹிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட இருப்பாங்க இல்லையா? HTS. ஸோ அந்த குரூப் கொபானி பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரோன்களை பயன்படுத்தி. ஸோ ஆர்ட்லரிகளை பயன்படுத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கலையபரமா தான் இருக்கு. இது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈரான்ல புதுசா ஆரம்பிக்குமா? ஸோ இது போல நடக்கும்போது மிடில் ஈஸ்ட்ல வந்து பண்ண ஈராக் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரியா இருக்குது. இந்த ஏரியால எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? குடிதின மக்கள் எப்படி முடிவெடுக்க போறாங்க? ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க? அமெரிக்கா ஆல்ரெடி யுத்தத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குரூப்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க? அமெரிக்கா எப்படி உதவ போறாங்க? எப்படி அதுக்கு வேணுங்கக்கூடிய பாதைகள் சப்ளை லைன்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க? அதுக்கு எந்தெந்த அரபுலக நாடுகள் துணையா நிக்க போறாங்க? அப்படிங்கிற பல விஷயங்கள் இதுல இருக்கு. ஸோ இது மிடில் ஈஸ்ட்ல மிக பெருமளவுல பதட்டங்களை வந்து பண்ண கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் ஒரு நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பல நாடுகளும் பாதிப்படையும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இது இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம F-16க்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த தைவான் பகுதியில் அடிக்கடி இந்த தைவான், பிலிப்பைன்ஸ், ஜப்பான் இந்த ஏரியால அதிகப்படியான விமானங்கள் வந்து பண்ண கிராஷ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இது 2வது. ஆல்ரெடி தைவான்ல இப்பதான் சமீபத்துல ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா F-16 வந்து கிராஷ் ஆச்சு. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு F-16 வந்து பாத்தீங்கன்னா கொய்ஷிங் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து பண்ண கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் வாழும் பகுதி தான். கொஞ்சம் தள்ளி போய் விழுந்தனால பரவாயில்ல. கொஞ்சம் புறநகரத்துல போய் விழுந்தனால பரவாயில்ல. இல்லைன்னா மிக பெருமளவுல சிக்கலா இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவோட ஆயுதங்கள் சரிவு சந்திக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இது இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். இது தைவானோட எஃபெக்டிவ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி பண்ணுது. சைனாக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மோர் எஃபெக்டிவா இருக்கு. ஏன்னா எல்லாரும் வந்து சைனாவோட ஆயுதங்கள் அப்படி இப்படி பேசிட்டு இருக்கும்போது தைவானோட ஆயுதங்கள் அப்படித்தான் இருக்கு போலயே அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. இப்போ சமமாயிருமா? தைவானுங்கிறது குட்டியா இருக்கு, சைனாங்கிறது பெருசா இருக்கு. ஸோ மிலிட்டரி அட்வான்டேஜ்ல இப்போ வேற மாதிரி இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுல என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் இந்த டாவோஸ் மீட்டிங்ல வரும்போது எல்லாரும் பெருசா பேசினது வந்து பாத்தீங்கன்னா அவர் கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தழும்பு. எல்லாரும் கை குலுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆகுது அப்படிங்கிற சொன்னாங்க. பட் ஆனா அது லெஃப்ட் ஹேண்ட் ஆச்சு அப்படிங்கிற உள்ள இருந்துச்சு. ஸோ இந்த புரிஷிஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா, அந்த கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேம்பல் மாதிரி.
ஸோ அது போல இருக்கு அப்படிங்கிறது போல வந்து பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த தேம்புல எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, டாவோஸ்க்கு அவர் வரதுக்கான காரணம். அவர் கையில இருக்கக்கூடிய அந்த தழும்பு. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிரீன்லாந்து மாரியே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கிரீன்லாண்ட தான் அது காட்டுது. அவரோட கை அரிக்குது. கிரீன்லாண்டுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கிரீன்லாண்ட மட்டும் ட்ரம்ப் அவர்கள் எடுத்துட்டாருன்னா, அவர் கை ரெடி ஆயிரும். அப்படிங்கிற பலரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் கைய வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஆசை என்ன அப்படிங்கிறது காமிச்சு குடுத்துருக்கு டாவோஸ்ல. ஸோ அத பத்தி பேசணும் இல்லையா? அத பத்தி நெகோசியேட்லாம் பண்ணிக்கிறாங்க. இதுல யூரோப்பியன் யூனியன் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எல்லா பகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவோட ஒரு சண்டை. சவுத் அமெரிக்கா, அமெரிக்காவோட ஒரு சண்டை. இப்ப ஈரோப்பும் அமெரிக்காவோட சண்டை அப்படிங்கும்போது, உலகத்துல எல்லா நாடுகளும் அமெரிக்காக்கு எதிரா மாறிடுச்சா? அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.